மக்களவை சபாநாயகராக ஆந்திராவின் ராஜமுந்திரி பாஜக எம்பி தகுபதி புரந்தேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றுள்ளது. இந்நிலையில் புதிய மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பார்கள் என்று கூறப்படும் நிலையில் 20ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். முன்னதாக மக்களவை சபாநாயகர் குறித்து முடிவு செய்ய கூட்டணி கட்சிகளுடன் பாஜக ஆலோசனை நடத்தவுள்ளது. என்.டி. ராமாராவின் மகளும் பாஜக எம்பியுமான தகுபதி புரந்தேஸ்வரி அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படாததால் மக்களவை சபாநாயகராக அவர் தேர்வாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் புதிதாக 2 லட்சம் ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் நிலையில் புதிய ரேஷன் அட்டைகளை பெறுவதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். இதனிடையே மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட சூழலில் புதிய ரேஷன் அட்டை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் முடிந்ததை தொடர்ந்து புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலவரம் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியும் என நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் உடையார் ஆகியோர் பேசிய ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தோல்விக்கான காரணம் குறித்து இருவரும் பேசினர். நயினார் நாகேந்திரன் பணத்தை முறையாக விநியோகம் செய்யவில்லை என்றும் அவர் தமிழக பாஜக தலைவரை மதிக்கவில்லை என்றும் தமிழ்ச்செல்வனிடம் உடையார் கூறியுள்ளார். கேசவநாயகம் இருக்காரு, மாநில பொறுப்பில் இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு? இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சிட்டாரு? அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் அவரும் கேடு பண்ணிட்டானுங்க. அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்காம தமிழகத்துல பிஜேபி அழைச்சானுங்க. இல்ல இதுக்கு மேல தலைவர்லாம் பிஜேபி இருந்தா எந்த தலைவர் இருந்து பிஜேபி எழுச்சிக்கிற வேலையை இது வரைக்கும் தமிழகத்தில் செய்யல. அண்ணாமலை வந்தப்பதான் கிராமம் பூரா தமிழகம் போச்சு. கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த போடாது நமக்கு பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? அண்ணாமலையை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே பாஜக மூத்த தலைவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் இருவரும் பேசியுள்ளனர். சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக யூடியூபரான சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது அடுத்தடுத்து 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த மே 12ஆம் தேதி அன்று அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை நீதிபதி GR சுவாமிநாதன் ரத்து செய்த நிலையில் இது தொடர்பாக அரசு தரப்பு பதிலளிக்க நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டிருந்தார். மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கு 3வது நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையின் போது நீதிபதி GR சுவாமிநாதன் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். அமர்வில் இருந்த மற்றொரு நீதிபதி பாலாஜியுடன் கலந்து ஆலோசிக்காமல் உத்தரவு பிறப்பித்ததில் காவல்துறைக்கு எதிராக பாரபட்சத்துடன் நடந்துள்ளார் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பதையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு நபரும் நியாயமான விசாரணை இல்லாமல் தீர்ப்பளிக்க கூடாது என்பது சட்டக்கல்லூரிகளில் கற்பிக்கப்படும் முதல் பாடம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கோவையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 400 ரூபாய் 28 ஆண்டுகளுக்கு பின் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோவை வடபடியில் தனது வீட்டில் மின் இணைப்பின் பெயர் மாற்றத்திற்காக விண்ணப்பித்த கதிர்மதியோன் என்பவரிடம் 400 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொறிவைத்து பிடித்து கைது செய்தனர். அப்போது கதிர்மதியோன் கொடுத்த 400 ரூபாய் தடயமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வழக்கில் முக்கிய தடயம் என்பதால் தரப்படவில்லை. அதை திருப்பி தர வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எனினும் அது திரும்ப கிடைக்கவில்லை. இந்நிலையில் வழக்கு முடிந்ததால் அது 28 ஆண்டுகளுக்கு பின் புகார்தாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் புகார்தாரருக்கு தண்டனை போல உள்ளதால் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் பெறப்படும் பணத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கதிர்மதியோன் கூறியுள்ளார். கேஸ் முடிஞ்சிருச்சு, அந்த பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. ஸோ நான் விட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை அவங்க அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ 28 வருஷம் கழிச்சு எங்கிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கன்னு கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்டில்
இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு என்கிட்ட அந்த என்ன பணமா என்ன நோட்டா கொடுத்தனோ அந்த 500 ரூபா வரைக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா 96 இந்த 500 ரூபாய்க்கு என்ன மதிப்பு, இப்போ 24 இந்த 500 ரூபாய்க்கு என்ன மதிப்புங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. 28 ஆண்டுகள் கழித்து 400 ரூபாய் திருப்பி தரப்பட்டிருப்பது இணையத்தில் வெகுவாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயர் பதவிகளில் பெண்கள் வெறும் 15% அளவிலேயே இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வேலை வாய்ப்பு தகவல் நிறுவனங்களான லிங்க்டின் மற்றும் குயின்டம் ஹப் இணைந்து உமன் இன் லீடர்ஷிப் இன் கார்ப்பரேட் இந்தியா என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயர் பதவிகளில் பெண்களின் பங்களிப்பு ஆரம்ப நிலை பதவிகளை விட குறைவாக இருப்பதாக கூறியுள்ளது. அதன்படி கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆரம்ப நிலை பதவிகளில் பெண்கள் 28.7 விழுக்காடு அளவிற்கு பணியாற்றுவதாகவும், சீனியர் அடிப்படையில் 29.5 விழுக்காடு பெண்களும், மேலாளர் நிலை பதவிகளில் 18.5 விழுக்காடு பெண்களும் பணியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவன இயக்குநர்களை பொறுத்தமட்டில் 20.1% பெண்கள் தங்களது பங்களிப்பை வழங்குவதாகவும், துணைத் தலைவர்கள் பொறுப்பில் 17.4% பெண்கள் பணியாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயர் பதவியான தலைமை செயல் அதிகாரி பொறுப்பில் 15.3 விழுக்காடு பெண்களே இந்தியாவில் இருப்பதாகவும் லிங்க்டின் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ள மேடை முழு வீச்சில் தயாராகி வரும் காட்சிகளே இவை. ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஜூன் 12ஆம் தேதி காலை 11:27 மணிக்கு கிருஷ்ணா மாவட்டம் கண்ணவரத்தில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். இதற்காக கேசரப்பள்ளி ஐடி பார்க் அருகே உள்ள மைதானத்தில் விழாவுக்கான ஏற்பாடு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. 70,000 பேர் அமரும் வகையிலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்பட முக்கிய தலைவர்களும் 7 மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி லதாவுடன் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவில் வரும் 14ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. தமிழ்நாடு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. ஏறத்தாழ ஓராண்டாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. அதே சமயம் செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலா வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை முழுவதும் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரியாது என்று கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில் பாலாஜியின் மனு மீது ஜூன் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டித்து 38வது முறையாக வழக்கை நீதிபதி அள்ளி ஒத்தி வைத்தார். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவின் போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உலா வந்த விலங்கு பெரிய ரக பூனை என டெல்லி போலீசார் விளக்கமளித்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் மோடி பிரதமராக பதவியேற்கும் விழா நடைபெற்றது. அவருடன் கேபினெட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் பிரதமர் பதவியேற்பு விழாவின் போது சிறுத்தை போன்ற விலங்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் உலா வந்ததாக ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் பதவியேற்ற போது அதன் பின்னணியில் தென்பட்டது உண்மையிலேயே சிறுத்தையா என பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில் கேமராவில் படம் பிடிக்கப்பட்ட அந்த விலங்கு ஒரு சாதாரண வீட்டுப்பூனை என டெல்லி போலீசார் விளக்கமளித்துள்ளனர். தயவுசெய்து இதுபோன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. நியூயார்க்கில் நேற்றிரவு நடைபெற்ற 21வது லீக் ஆட்டத்தில் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா வங்கதேச அணிகள் பலப்பரட்சை நடத்தின. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட் செய்தது. அந்த அணியினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர்.
தென்னாப்பிரிக்க அணியினர் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். அதிகபட்சமாக கிளாசன் 46 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி வீரர்கள் தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 109 ரன்கள் மட்டுமே வங்கதேச அணியால் எடுக்க முடிந்தது. இதன்படி தென்னாப்பிரிக்க அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது.